கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1333 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். வள 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 என்று சொல்லி நிறைய பேர் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அதிகமாக பேசுகிறவர்கள் வாழ்க்கையில பாவம் வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. குறைவாக பேசுங்கள். நிறைவான குடம் ததும்பாது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நிறைவை பெற வேண்டுமானால் சொற்களை குறைவாக பேசுங்கள். தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான், ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. பேச்சை குறையுங்கள், செயலிலே காட்டுங்கள். வீண் பேச்சுக்களை விரும்பாதிருங்கள். வீண் பேச்சுக்கள் பேசுகிற கூட்டத்தோடு சேராதிருங்கள். உங்கள் வாயிலிருந்து அளந்து பேசுவீர்களானால் நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும். அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறவன் வாழ்க்கையில பாவம் வந்துவிடும். எனவே கவனமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்லுகிறார், குறைவாக பேசி நிறைவாக வாழும் மகனே, மகளே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சொற்கள் அதிகப்படுகிற பொழுது பாவம் வந்துவிடும் என்று நாங்கள் வாசித்தோம். எனவே குறைவாக பேசி நிறைவாக வாழ உதவி செய்யும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உன் வாழ்க்கை நிறைவாய் இருப்பதற்கு உன் பேச்சுக்கள் அளந்து வெளிப்படட்டும். அதிகமாக பேசி உன்னையே நீ கெடுத்துக் கொள்ளாதே. குறைவாக பேசு, நிறைவாக வாழ்வாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.